வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. துலாம் ராசி. ஸோ ராசிகளில் நம்ம துலாம் ராசி நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம். ஏன்னா சுக்கிரனுடைய ராசி, காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி. ஒரு லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜில் துலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெகட்டிவ் சைடு அவங்களுடைய எமோஷன்ஸ் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது நெகட்டிவ் சைடு என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அதில் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இருக்குது, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, விசாகம் 3 நட்சத்திரம் கொஞ்சம் அந்த கேரக்டர் வேரி ஆகும். சித்திரை எப்பவுமே மார்க் பண்ணுற ஸ்டார் இருக்குது. எப்படி திருவாதிரையை மார்க் பண்ணுறோமோ அது மாதிரி சித்திரையை மார்க் பண்ணுறோம், திருவோணத்தை மார்க் பண்ணுறோம், மூலம் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்னா கொஞ்சம் அந்த அக்ரிவ்ஸ்னஸ் இருக்குது. சரி, இப்போது நம்ம துலாம் ராசி ஓவராலாக அதோடைய நெகட்டிவ் சைட்லாம் என்ன, எமோஷன்ஸில் பேலன்ஸ் இல்லைன்னா என்ன நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த துலாம் எல்லாமே என்னென்னா எதிர்பார்ப்பு, இந்த பார்ட்னரோட இருக்கிற எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகள் ஒன்ஸ் ஒரு லவ், ஒரு எமோஷன்ஸ், ஒரு லைஃப் பார்ட்னராக கமிட் ஆகும்போது அது ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒரு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு வாழ்க்கையை துவங்கும். பட் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை, நடக்கலை, இல்லை ஒரு ஏமாற்றம், இல்லை ஒரு வலி, இல்லை அது சரியாக போகலை அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சர்னை வித்ட்ரா பண்ணுற மாதிரி, வேண்டாம், விலகிக்கிறேன், ஒதுங்குதல், இல்லை டோட்டலாக சில பேர்லாம் அதிரடியான முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் அந்த துலாம்படைய அவசர குணமாக ஒன்று நான் பார்க்குறேன். 2வது, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆண் ராசியாக இருக்கிறதுனால ஒரு பெண் ஒரு ஆண் ராசியில் பிறந்து அவங்களுக்கு ஒரு பெண்ணை போல் எல்லாத்துக்கும் பணிந்து நெளிந்து வலிந்து அப்படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய குணம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 50% தான் இருக்குது. பேலன்ஸ் 50% இல்லை. அப்போது அந்த பாக்கி எப்படி இருக்குது, அந்த 50% எப்படி இருக்குன்னா அவங்களே ஒரு ஆண் மாதிரி அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண்ணங்கள்லாம் திடீர்னு அது ஓங்கி வளரும். அந்த வளர 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 என்ன ஆகும்னா அது ஒரு ஆணுக்கு எல்லாருக்கும் அது புரிதலை கொடுக்குமா, ஈர்ப்பு கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த சென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலை செய்யலாம்னு நான் சொல்கிறேன். காற்று ராசி. மனநிலை ஒரு நாள் நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு பாசம், நல்ல ஒரு நெருக்கம், மறுநாள் அது இல்லை, அதுக்கு மறுநாள் இல்லை, மறுபடியும் வரும், மறுபடியும் மாறும். இந்த மாதிரி மாற்றங்களான ஒரு மனநிலையை கொடுக்குற ஒரு மன அதிர்வுகள், மன இயல்பு. ஸோ இதனால் என்னென்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு தன்மை. சம்டைம்ஸ் அது பார்ட்னருக்கு புரியாது, ஏன் இப்படி இந்த மன மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம என்ன இன்னும் புரிஞ்சுக்கிறோன்னா முக்கியத்துவங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்ட்னர் எப்போவுமே நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, துலாம் ராசியை சேர்ந்துருக்கீங்க. ஸோ உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறத எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அது ஒரு கொஸ்டின் மார்க் நான் போடுறேன். 50% 50-50 பிரியுது. அந்த 50-50 பிரியும் போது அந்த நம்பிக்கைகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை மாறும்னு அர்த்தம். ஏன்னா அந்த துலாம் எப்பவுமே அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம், எப்பவுமே தன்னுடைய இனம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பந்தம், அது மேலே உள்ள பாசம் அதிகம். அதனால் வரக்கூடிய அந்த ஈர்ப்பு அல்லது அதோடைய நம்பிக்கை, இல்லை அதோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒத்துப்போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குது துலாமில். அடுத்து துலாமில் உள்ள எல்லா நெகட்டிவாக எல்லாருக்கும் இல்லை, மேபி 1-2 மேட்ச் ஆகலாம், சில பேருக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதை புரிஞ்சுக்க பாருங்கள். இது ஒரு 6 ரிசர்ச்க்காக தான் நான் கொடுக்குறேன். அண்ட் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 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 பணம், பொருள், வாழ்க்கை, உயர்வு இது மேலே எப்பவுமே ஒரு பற்று இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன்னாலே கொஞ்சம் பணம், பொருள், வாகனம், வீடு, வசதி, இந்த பற்றெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பார்ட்னர் அவங்கள சாட்டிஸ்ஃபையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும், சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும், இன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அப்பப்போ ஏதாவது ஒன்று இதெல்லாம் இல்லை, மிஸ் ஆகுது, இல்லை குறையுது, இல்லை அது சரியாக வரல, சரியாக போகலை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு ஈர்ப்பு இன்னுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இது அடுத்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில், ஒரு எமோஷன்ஸில், ஒரு சென்ஸில், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இன்னுமே பெட்டராக நீங்கள் உங்களை முதல்ல புரிஞ்சிக்கலாம் அண்ட் உங்கள் பார்ட்னரையும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரனுடைய ராசியான துலாம் அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. சூப்பரான அறிவு இருக்குது. பட் ஆனால் தன்னை உணர்கிற ஒரு அறிவாக இருக்கே தவிர
அந்த எதிர்ப்பாளினர் வந்து என்ன உணர்றாரு, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நாம் வந்து என்ன செய்ய தவறி இருக்கோம், இல்லை என்ன வந்து உண்மையிலேயே நம்ம வந்து செய்தால் இதை வந்து அவரை நம்ம வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ள முடியும். இந்த எண்ண அதிர்வுகள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இன்னுமே லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷம் அப்படின்னு வரும்போது மனிதன் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், எல்லோரும் இன்வைட் பண்ணுறோம், நிறைய க்ரௌடு வரும். நீங்கள் 500 பேரை கூப்பிட்டீங்கன்னா 500 பேர் வருவாங்க, 10,000 பேர்னா 10,000, அப்படி எவ்வளோ பேரை நீங்கள் இன்வைட் பண்ணீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வருவாங்க. பட் ஒரு வருத்தமான வலியான காலங்கள் வரும்பொழுது அப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் உண்மையான அன்பு, நெருக்கம். அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இந்த ராசியில் உள்ள பெண்களுடைய மனநிலை சம்டைம்ஸ் அது பார்ட்னரோட குறிப்பாக அந்த எமோஷன்ஸாக அவங்களோட வாழ்க்கையை நகர்த்தும் போது சில நேரங்களில் சந்தோஷங்களை அதிகமாக பகிர்ந்துக்க விரும்பினாலும் கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடத்துல அந்த பார்ட்னர் மேலே உள்ள ஒருவேளை அந்த அந்த வாழ்க்கை துணை மேலே உள்ள அவநம்பிக்கையோ இல்லை ஏதோ ஒரு வருத்தம், அதனால் வரக்கூடிய அந்த வித்ட்ராயல் என்னென்னா சம்டைம்ஸ் அது சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை, இதுவுமே ஒரு சின்ன மைனஸாக இருக்கும். அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இதில் உள்ள என்னென்ன உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை சரி செய்தால் இன்னுமே நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக டவுனாக டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது, இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.